நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஐயா, ஓடுறத பத்தி யார் பேசுறது பாரு. அவரு 1ஆம் நம்பர்னா நீங்க முட்டையில இருந்து ஓடுற ஓடுகாலி நீங்க, ஊழல் பண்ற ஓடுகாலி நீங்க வந்து ஓடுறத பத்தி பேசுறீங்களா? சட்டசபையில கேள்வி கேட்டோடனே 40 பண்டு எடுத்து உடனே துண்டக்கான துணியா காண ஓடிப்புட்டு ஓடி ஓடி விளையாட வாடா வாடா வாடான்னு ஓடிப்புட்டு கூப்பிட்டுப்புட்டு வாய திறங்க கூப்பிட்டுப்புட்டு வாய திறந்தோடனே துண்டக்கான துணியா காண ஓடிப்புட்டு யாரும் வந்து ஓடுறத பத்தி பேசுறதுன்னு ஒரு வரமுறை வேணாமா உதவாநிதி அண்ணா? 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினோட தலைவர் துண்டக்கான துணியை காணும்னு கரூர்ல இருந்து ஓடி போய், ஆமா, அவரு தான் எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு சுட்டாரு, கத்தி எடுத்து சுருக்கு சுருக்குன்னு குத்துனாரு. நீங்க அதை பாத்தீங்க. இதுக்கெல்லாம் வேலைப்பாடு யார் பார்த்தாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க எதுக்கு சும்மா அதை பத்தி பேசின்னு கிடக்குறீங்க? இன்னும் உங்க புட்டு உடையலன்றதுனால நீங்க என்ன வேணா பேசக்கூடாது உதவாநிதி அண்ணா. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஓடி புட்டாரா? பாத்ரூம்ல நேற்று நீங்க தண்ணியை காணாம முக்க போறன்னு போனவர் தானே நேற்று நீங்க 8:30 மணிக்கு போனீங்கன்னா 10:30 மணிக்கு முக்கிட்டு இருந்தீங்களாமே. நீங்க ஓடுனீங்களா பாத்ரூம்ல? இல்ல அவரு ஓடுனாரா? எல்லாம் ஓடிந்தாங்கிறீங்க. அப்புறம் என்ன அவரை மட்டும் ஓடுறீங்கன்றீங்க. நீங்களே சாதாரணமா ஒரு மைக்கு பிடிச்சி பேசிவிட்டு பாத்ரூம்ல போய் ஓடி ஒளியறீங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த கைது ஒரு எதிர்கட்சி தலைவராங்கன்னு பொய் வாயை திறந்தாலே பொய். நீங்க வந்து விவசாயிகளுக்காக தான் போராடினீங்களா? எந்த விவசாயி வந்து எங்க தண்ணி வருதோ இல்லையோ திரிஷா வீட்டுல வரணும்னு சொன்னாங்களா? இல்ல திரிஷாவுக்கு வரணும்னு சொல்லி உங்களை பேச சொன்னாங்களா? விவசாயிகளுக்காக பேசுறீங்கன்னா காவிரி நீரை பத்தி தானே பேச போனீங்க. அந்த நீரை பத்தில பேசணும். நீங்க எந்த நீரை பத்தி பேசிட்டு வந்து இப்ப வந்து நான் பேசவே இல்லை தரங்கட்ட அரசா? உங்க தரங்கட்ட அரசை பார்த்துதான், அரசியலை பார்த்துதான் குளத்தூர்ல கொத்து பரோட்டாக்கு நங்கு நக்கடின்னு போட்டு வளைச்சு கீழே மேலே போட்டு நங்குன்னு குத்திய அனுப்பி விட்டுட்டு இப்போ விஜய் அண்ணாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உங்களை விடலாம் இது தரங்கட்ட அரசுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. உங்களை விட தரங்கட்ட அரசியல் யாராலும் பண்ணவும் முடியாது. நீங்க வந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த போராட்டத்தில் ஈடுபட்டலாம் நீங்க ஒரு நாளும் சொல்லவே கூடாது. ஏன்னா அது சொல்றதுக்கு ஆள் நீங்க கிடையாது. நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற அந்த கூட்டங்களும் சரி, எப்ப பாரு என்னமோ வந்து அவரு தப்பா பேசலையா? நீங்க உங்க பொண்டாட்டி அந்த மாதிரி யாருன்னா மைக்கு பிடிச்சி பேசினாங்கன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒரு பொண்ணு ஒண்ணு அது கூட சேர்ந்து படம் நடிச்சுக்கிறீங்க பழகுது, தெரியல அது பேர் எனக்கு. அது உங்களுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னா பேசினுக்கிறாங்க. இப்போ உங்களை பத்தி அந்த பொண்ணை பத்தி சேர்த்து வச்சு எங்க தண்ணி வருதோ இல்லையா உங்க 2 பேருக்கு தண்ணி வரணும்னு சொன்னாக்கா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அப்ப அது தப்புன்னு சொல்லிட்டு ஓடியாருவீங்க, குத்துவீங்க, குடைவீங்கல்ல. அந்த கதையை பண்றதையும் பண்ணிட்டு பேசிவிட்டு அப்புறம் என்னத்துக்கு நான் எதுவுமே பேசல தரங்கட்ட அரசு. நீங்க தான் தரங்கட்ட அரசு பண்ணியிருந்தீங்க. அதனாலதான் கொத்து பரோட்டா போட்டு